அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். டிஎன்பிஎஸ்சியில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சம் பார்க்கலாம். ஏ, பி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5, 6 மற்றும் 12 நாட்களில் முடிப்பார்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏபிசி 3 பேர்கிட்டையும் தனித்தனியாக ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா ஏ 5 நாட்களில் முடிப்பாங்க, பி 6 நாட்களில் முடிப்பாங்க, சி 12 நாட்களில் முடிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏ, பி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால், அதாவது இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏபிசி 3 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு ரூபாய் 27,000 வழங்கப்படும். ஸோ 3 பேரும் சேர்ந்து வேலையை முடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கான தொகையாக தான் அவங்களுக்கு ரூபாய் 27,000 வழங்கப்படுது. சரியா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகளை காண்க. அப்போது 3 பேரும் சேர்ந்து தானே 27,000 ரூபாய் வாங்குறாங்க. அதில் ஏபிசி 3 பேருக்கும் தனித்தனியாக எவ்வளோ பங்கு வரும் அப்படிங்கிறது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் அப்படியே ஆப்ஷனில் ஒரு பார்வை பாருங்களேன். 10,000 ரூபாய், 5,000 ரூபாய், 12,000 ரூபாய், இந்த 3 தொகையை மட்டும்தான் நம்மளுக்கு ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம இதை ரெகுலராக ஃபார்முலாவாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு சால்வ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளால் ஷார்ட்கட்லேயே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஏ 5 நாட்கள், பி 6 நாட்கள், சி 12 நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதை பொறுத்து தான் தொகை நிர்ணயிக்கப்படும். அதாவது இப்போது ஏ அப்படிங்கிற நபர் 5 நாளில் வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட திறமை அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அவங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு வேலையவே 5 நாட்களில், அதாவது பிசியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைச்சலான நாட்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏ வேலையை முடிச்சிடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஏக்கு திறமை அதிகமாக இருக்கும். அப்போது ஒரு வேலைக்கான சம்பளம் அப்படிங்கிறது எதை பொறுத்து நிர்ணயிக்கப்படும்? திறமையை பொறுத்தான் நிர்ணயிக்கப்படும் இல்லையா? அப்போது யாருக்கு கம்மியான நாளில் வேலையை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய திறமை இருக்கும், அவங்களுக்கு தான் நிறைய காசும் போகும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நபர் கம்மியான நாட்களில் வேலையை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும், அவங்களுக்கு தான் நிறைய பங்கு காசும் போகும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். சால்வ் பண்ணவே வேணாம், நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள். ஏ 5 நாட்கள், பி 6 நாட்கள், சி 12 நாட்கள். யார் கம்மியான நாட்கள் வேலை பார்க்குறாங்க? 5 நாட்களில் வேலை பார்க்குறவங்க தான் கம்மியாக வேலை பார்க்குறவங்க. 5 நாள் வேலை பார்க்குறவங்க யார்? ஏ தான். அப்போது ஏக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிசியை விட அதிகமான தொகையை பங்காக கொடுக்கணும். அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தோன்னா 10,000 ரூபாய், 5,000 ரூபாய், 12,000 ரூபான்னு 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ அதில் இருக்கிறதுலே கூட காசு என்னது? 12,000 ரூபாய் தான். அப்போது ஏவோடைய பங்கு 12,000 ரூபாயாக தானே வரணும். எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு டி ஆப்ஷன் மட்டும்தான் ஏக்கு 12,000 ரூபாய் காசு கொடுக்குற மாதிரி வருது. மற்றதையும் செக் பண்ணி பாருங்கள். பிசியை கம்பேர் பண்ணும்போது பி தான் கம்மி நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போது பிக்கு தான் சியை விட கம்மியான காசு இருக்கணும் இல்லையா? ஏன்னா சியை விட பி கம்மி நாளில் முடிக்கிறதுனால பிக்கு திறமை அதிகம், அப்போ காசும் சியை விட அதிகமாக கிடைக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், சிக்கு 5,000 ரூபாய் அப்படின்னா பிக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது. அப்போ அங்கேயும் நம்மளுக்கு கரெக்டாக தானே இருக்குது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் 12,000 ரூபாய், 10,000 ரூபாய் மற்றும் 5,000 ரூபாய் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? இந்த சம்மை நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்ல. அந்த ஒரே ஒரு டேக்லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மியான வேலைனால் அதிக திறமை, அதிக சம்பளம், அவ்வளோதான். இதை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரியே லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ஆப்ஷன் வச்சே சால்வ் பண்ணுற மாதிரி நிறைய சம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட்கட்டாக சால்வ் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே இருப்போம்ப்பா. ஷார்ட்கட்டாக எப்படி சம்மை சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூட ரெகுலராக சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.